தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையானது இந்த நாளிலே புனித சிலுவை ஜான் ஜோசப் என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவர் 17ஆம் நூற்றாண்டிலே இத்தாலிய தேசத்திலே இவர் பிறந்து வளர்ந்து புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய சபையிலே சேர்ந்து ஒரு சன்னியாசியாக மாறி துறவியாக தன் வாழ்நாளிலே ஜபத்திலும் தவத்திலும் தியானத்திலும் தன்னை ஒப்புக் கொடுக்கின்றார். குருவாக இவர் ஆவதற்கு விரும்பவில்லை. மாறாக பிரான்சிஸ் அசிசியாளர் சபையினுடைய வேண்டுகோளுக்கிணங்க இவர் குருவாகின்றார். பல பணிகளை இவர் மேற்கொள்கின்றார். குறிப்பாக ஏழைகள் மீது பரிவும் கரிசனையும் அன்பும் கொண்டவராக இவர் கடவுளுடைய ஒரு சாட்சியாக இருக்கின்றார். இன்றைய நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு பணக்காரர் லாசர் நோமையை நமக்கு சொல்லுகின்றார். பணக்காரராக இருப்பது தவறல்ல. மாறாக அவர் தன்னுடைய வாழ்நாளிலே தன்னுடைய வீட்டு வாயில் அருகே இருக்கின்ற தன்னுடைய இந்த லாசரை, அதாவது நோயிலே துன்புற்று கொண்டிருக்கின்ற இவரை அவர் கண்டும் காணாமல் இருந்த ஒரே காரணத்தினால்தான் ஆண்டவர் அவருக்கு மோட்ச வாழ்வை பணக்காரருக்கு தரவில்லை. மாறாக இந்த ஏழை லாசரோ ஆண்டவருடைய இந்த விண்ணகத்திலே இன்புற்று இருக்கின்றார். இதை பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகின்றார், அபிரகாமே, இதோ என்னுடைய சகோதரர் இன்னும் 4-5 பேர் இருக்கின்றார்கள், அவரிடத்தில் சொல்வதற்கு இவரை நீ அனுப்பி வையும் என்று. அப்பொழுது மோசே இறைவாக்கினர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படைந்தால் போதும் என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாறாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கின்றோம். நாம் விண்ணகத்துக்குரியவர்களா அல்லது மன்னகத்திலேயே இந்த வாழ்வை நாம் குலைக்க இருக்கிறோமா என்பதை ஆண்டவர் இன்றைய நாளிலே சிந்திக்க நம்மை அழைப்பு இருக்கின்றார். மன்னகத்தை கடந்த ஒரு வாழ்வு ஒன்று இருக்கிறதே, அதுதான் ஒரு நிலையான ஒரு வாழ்வு, அதுதான் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வாழ்வு என்பதையும் ஆண்டவர் தவக்காலத்திலே நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். மனிதனே, நீ மண்ணாது இருக்கிறாய், நீ மண்ணுக்கே நீ திரும்புவாய் என்ற அந்த இறை வார்த்தைகள் அனைத்துமே நம் ஒவ்வொருவரையும் வாழ்வினுடைய யதார்த்தத்தை இன்றைக்கு சிந்திக்க அழைத்து கொடுக்கின்றது. எது நிலையான ஒரு மகிழ்ச்சி, எது ஒரு நிலையான ஒரு பேரின்பம் வீடு பேர் என்றால் இந்த மன்னகத்தில் அதை நமக்கு கிடைக்காது. அதைத்தான் முதல் வாசகத்தில் இறைமைய புத்தகத்து அருமையாக சொல்கிறது. மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். தன்னையே சார்ந்து வாழ்பவர்கள், இந்த மனிதர்களையே சார்ந்து வாழ்வர்களுடைய அந்த நிலையை ஆண்டவர் இங்கு சபிக்கின்றார். மனித வலிமையை காட்டிலும் கடவுள் பரம்பொருளானவர், கடவுள் நமக்கு வல்லமையை கொடுக்கக்கூடியவர், அவர் ஆற்றலை கொடுக்கக்கூடியவர். அதனால் மனிதரை நீங்கள் நம்பக்கூடாது என்பதை ஒரு எதிர்மறை சிந்தனை அல்ல. மனிதர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும். அதே சமயத்திலே இந்த மனித உறவுகளை நாம் கடந்து இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். இதை ஒரு பார்வை, ஒரு விசாலமான ஒரு பார்வை. பணக்காரன் அவன் தன்னுடைய வாழ்நாளில் விளைவிருந்த ஆடை, தன்னுடைய உணவு, இதெல்லாம் அவர் குறை சொல்லவில்லை. காரணம், அவன் தன் வீட்டு வாசலிலே துன்புற்றுக் கொண்டிருக்கின்றவனுக்கு அவன் கண்டுகொள்ளவில்லை. தான் மட்டும் இன்புற வேண்டும், தான் வாழ்ந்தால் போதும் என்ற ஒரு சுயநல போக்கு இன்றைக்கு அதிகமாக இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. பார்க்கிறோம், நாடுகளுடைய சண்டைகள் எல்லாம் தன்னுடைய வலிமையை, நான் தான் பெரியவன் என்ற அந்த ஒரு வலிமையை இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதல்ல, எத்தனை பேர் இன்றைக்கு இறந்து தங்களுடைய வாழ்விலே கடவுளுடைய இந்த வாழ்வை அனைவருமே பெற்றுக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த வாழ்விலே அனைவருமே கடவுளுடைய அன்புக்கு சாட்சியாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அநேக பேர். அதான் இன்றைக்கு நமக்கு சொல்லக்கூடியது, துன்பத்திலே நீ துணையாக இருக்கிறாயா? துன்பற்றவர்களுக்கு நீ ஒரு அயலானாக இருக்கிறாயா? நல்ல சமாரியானாக நீ இருக்கிறாயா? அதைத்தான் ஆண்டவர் நம்ம ஊரில் இந்த நாளிலே நம்மை கேட்கின்றார். அப்போ உனக்கு எந்த வாழ்வு வேண்டும்? அந்த நிலையான மகிழ்ச்சி அடைய உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற உன்னுடைய சொத்துக்களை, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற உன்னுடைய பொருட்களை எல்லாம் விட்டுவிட்டு அந்த நிலையான ஒரு பேரின்பத்தை அடைய நீ முயற்சி செய்ய என்று சொல்லுகின்றார். அதான் இயேசுடைய அந்த விண்ணக வாழ்வு. அதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகின்றார். இன்னைக்கு மோட்சமா, இன்னைக்கு நரகமா, நீ எதை இன்னைக்கு நாடிக்கொண்டு இருக்கிறாய்? வாழ்வே எனக்கு வேண்டாம் என்று ஒரு பக்கம், ஏன் நான் பிறந்தேன், ஏன் நான் வளர்ந்தேன், எதற்கு எனக்கு இந்த வாழ்க்கை என்று பேசக்கூடியவர்கள் அநேக பேர். ஆனால் இன்றைக்கு நமக்கு சொல்கிறது, உன்னுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும், உன்னுடைய மகிழ்ச்சி ஒரு நிறைவானதாக இருக்க வேண்டும், உன்னுடைய வாழ்விலே ஒரு சமாதானம், உனக்கு அமைதி நிறைவாக இருக்க வேண்டும் என்றால் இதோ நீ பார், உன்னுடைய வாழ்க்கையிலே மனித இந்த உறவிலே இந்த உலக வாழ்க்கையிலேயே நீ நல்லதை செய், இரக்கத்தோடு வா, பணிவோடு இரு. இதைத்தான் 17ஆம் நூற்றாண்டு புனித சிலுவை ஜான் ஜோசப் அசிசியாருடைய அந்த எளிமையிலே ஏழ்மைத்துவத்திலே பணிவோடு வாழ்ந்தார். இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்திலே இந்த மார்ச் மாதத்திலே முதல் வியாழக்கிழமையிலே குழந்தை இயேசுடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். நீ என்னை மகிழ்வை செய்ய உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்ற இந்த குழந்தை இயேசுடைய இந்த வார்த்தை கிறங்க இன்றைக்கு ஒவ்வொருவருமே இயேசுடைய கனிவு, இயேசுடைய பரிவு, இயேசுடைய இரக்க உணர்வு இந்த தவக்காலத்தில் நாம் மேற்கொள்ள இந்த
நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்கு நன்றி கூறுகிறோம். இது அமெரிக்கா, இஸ்ரேல், இந்த ஈரானிலே நடக்கூடிய இந்த போராட்டம் நிறுத்தப்பட கிருபை முடிவிலாக அநேக மக்கள் தங்களுடைய வாழ்வை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொருளை இழந்து, உடைமைகளை இழந்து இன்னைக்கு அநேக பேர் தங்கள் வாழ்வில் அச்சத்தோடு கலக்கத்தோடு என்ன நடக்கும் என்ற அங்கலாய்ப்பிலே இன்னைக்கு நாடுகளுக்குரிய இந்த சண்டை சச்சரவு தான் இன்றைக்கு அமைதி இழந்து இன்னைக்கு பொருளாதாரத்திலிருந்து வைக்கிற அநேக பேர் தங்களுடைய வாழ்வினுடைய யதார்த்தத்தை, இந்த வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வுகள் ஸ்தம்பித்து போய் அநேக மக்களுடைய வாழ்க்கையில கலக்கமும் அச்சமும் பயமும் இந்த மார்ச் மாதத்திலே இதோ ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இதோ உடைய கிருபை சமாதானத்தை கொடுப்பீராக, அமைதியை நிலைவிட்டுவராக. அனைவருமே நம்முடைய கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை இந்த நாளில் உணர்த்துவீராக. இதோ நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் ரட்சகர், நீரே எங்கள் மீட்பர் என்பதை ஒவ்வொரு தங்களுடைய வாழ்க்கையில் உணர, பாவத்திலிருந்து விடுபட, நோயிலிருந்து சாத்தான தொல்லையிலிருந்து விடுபட, அநேக பேர் நட்பண்புகளால் வளர தேவையான கிருபையும் ஆசீர்வாதம் நிறைவாய் கொடுத்து ஏழை ஆசிரியர் அந்த மனநிலை நிச்சயம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு இருந்ததா இது விண்ணக வாழ்வில் அந்த இன்பத்தை தூக்கின அந்த ஆசிரியை போல மன்னக வாழ்விலை துன்பத்தை கடந்து செல்ல, வேதனைகளை சவால்களை கடந்து செல்லக்கூடிய மன துணிவும் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்தார், யூடியூப்ல ஜெயிக்கிற அநேக குடும்பத்தார் கவலைகளோடும் அச்சத்தோடும் பயத்தோடும் பிரச்சனைகளோடும் குறிப்பாக தங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்கால வாழ்வுக்காக பயந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலுமே நீர் அமைதியை, சமாதானத்தை, ஒற்றுமையை, நிறைவை கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம்.